முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய கட்சி ஒன்றை தொடங்குகிறார். இதன் மூலம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக பலமான அளவில் 4வது அணி ஒன்று உருவாகிறது. புதிய கட்சி தொடங்கும் சசிகலா குறிப்பிட்ட சில தொகுதிகளில் போட்டியிடலாம் அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாமா என்ற பரபரப்பு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியல் ஆடுகளத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா தோழியான சசிகலாவும் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார். தமிழ்நாடு முழுவதும் இவருக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து பேசி வரும் சசிகலா தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களுக்கு மட்டும் முகம் காட்டி வரும் சசிகலா தனது வீட்டில் இருந்தபடியே அதிமுகவில் மேலிடத்து நிர்வாகிகள் பலரிடமும் ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாக ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் என்பது சொல்வார்கள். தற்போது டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைந்த நிலைகள் ஓ பன்னீர்செல்வம் நிலைப்பாடு என்ன என்பது வெளியே தெரியாமல் இருக்கிறது. இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைகள் கடந்த 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவிடம் சட்டசபை தொடர்பாகவும் அதில் அவரது நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சசிகலா பதில் சொல்லும் பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்று மட்டும் பதிலளித்தார். இந்த நிலைகள் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் பலர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இத்தொடர்பாக ஆலோசனை செய்த சசிகலா புதிய கட்சி தொடங்குவது என முடிவு செய்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். சசிகலா புதிய கட்சி தொடங்கும் வகையில் தமிழக அரசியலில் அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. சசிகலா புதிய கட்சி தொடங்கினானது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமையும் என கருதப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்திலும் கூட சசிகலா போட்டியிட போவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் சொத்து கோப்பை வழக்கில் அவர் சிறை சென்றதால் போட்டியிடவில்லை. அந்த சமயத்தில் நான் தற்காலிகமாக அரசியலிருந்து ஓய்வு பெற போகிறேன் என்று அறிவித்த சசிகலா தற்போது தீவிரமான அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார். இதற்கிடையே சசிகலாவை அதிமுக அதிருப்தியாளர்கள் பலர் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதில் சில முக்கிய நிர்வாகிகளும் அடங்குவர். டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாணவியர் அணி செயலாளர் பொறுப்பு வகித்து வரும் வழக்கறிஞர் ஜீவிதா நாச்சியார் இவர் திருமங்கலம் சட்டசபை தொகுதி பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். ஜீவிதா நாச்சியார் தற்போது சசிகலாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இது பற்றி தகவல் தெரிவித்த டிடிவி தினகரன் அவரை தற்போது கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் இறுதி கட்டமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தனக்கு செல்வாக்கு உள்ள முக்குளத்தூர் பகுதியில் போட்டியிடலாம் என சசிகலா முடிவெடுத்திருக்கிறார். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படவும் அவர் திரைமறைவில் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகிறார். இத்தொடர்பாக ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். முன்னதாக சசிகலாவை இணைத்துக் கொள்வது குறித்து பின்வாங்கிய நடிகர் விஜய் தற்பொழுது அவர் மூலமாக முக்குளத்தூர் ஓட்டுகள் கிடைக்கும் என்று தென் மாவட்டங்களில் வெற்றி கிடைக்கும் என்றும் கருதுகிறார். எனவே காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி சேரும் வகையில் சசிகலாவையும் கூட்டணி சேர்த்தால் அதிமுக ஓட்டு வங்கிகள் தனக்கு கிடைக்கும் என விஜய் தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே சசிகலாவின் புதிய கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையுமானால் 4வது மிகப்பெரிய அணி ஒன்று உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் சசிகலா தனது புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிகிறது. இது மட்டுமில்லாமல் வேட்பாளர்கள் தேர்வுக்கும் அவர் தயாராகி வருகிறார் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சசிகலா புதிய கட்சி தொடங்குவார், விரைவில் தேர்தல் களத்தில் போட்டியிடுவார் என ஜெம் தொலைக்காட்சி முன்னதாக செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.